வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது சனி பயிற்சிக்கான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். இப்போ தான் சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அஷ்டம சனி நடக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஜென்ம சனி நடக்கலாம், ஒருத்தவங்களுக்கு விரய சனி நடக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இப்போ சனி நடந்துகிட்ருக்கலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு சில பயங்கள் இருக்கலாம். இப்போ நமக்கு சனி ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமோ அப்படிங்கிற மாதிரியான பயங்கள் இருக்கலாம். பயப்பட தேவையில்லை. ஏன்னா அதுக்கு தான் நமக்கு வழிபாடுகள்னு ஒன்று இருக்குது. நம்ம வழிபாடுகள் செய்யும்போதும், நம்ம புண்ணிய காரியங்கள் செய்யும்போதும், நம்ம ஒழுக்கமாக இருக்கும்போதும் இந்த சனி நமக்கு எந்த பிரச்சனையும் பண்ணிடாதுங்க. அதுக்காக தான் என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போது சனி பயிற்சியா திருநள்ளாறு போயிட்டு வாங்க, அதே மாதிரி குரு பயிற்சி ஆகுதா ஆலங்குடி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த வழிபாடுகள்லாம் சொல்லக்கூடிய காரணங்கள் எதுக்காக அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 7 ஆதார மையங்கள்னு சொல்லக்கூடிய 7 சக்கரங்கள் இருக்குங்களேங்க. இந்த சக்கரங்களுக்கும் இந்த திருத்தலத்துக்கும் ரொம்பவே சம்பந்தம் உண்டு. இந்த ஆதார மையங்கள் ஏதாவது பலவீனமாக இருக்கும்போது, இது போன்ற ஆலயங்களுக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய ஆதார மையங்களுக்கு சக்தி கிடச்சி நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வருவோம். அதுக்காக தான் இந்த திருத்தலத்துக்கெல்லாம் போய் நம்ம மனதார இந்த கடவுளை உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம வேண்டும் போது நமக்கு இந்த இறை அருள் கிடச்சி நம்மளோட உயிர் சக்தியோடு கலந்து நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வரலாம். அதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போனால் உடனே சாமியை கும்பிட்டுட்டு குடுகுடுன்னு நம்ம க்யூவில் நின்றுட்டு உடனே ஓடி நம்ம வந்துடக்கூடாதுங்க. நம்ம கடவுளை அங்கே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம தியானம் பண்ணி நம்மளுடைய பிரச்சனையை கடவுள்கிட்ட சொல்லி வேண்டி, இறைவா எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து என்னைய மீட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டில் தியானம் பண்ணுறதுக்கும் நம்ம ஆலயத்தில் தியானம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா அங்கே ஆலயத்தோட அமைப்பு அந்த மாதிரி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய இறை சக்தி அந்த மாதிரி இருக்கும். நம்ம அங்கே உட்காந்து நம்ம வேண்டும் போது நமக்கு பல பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வரலாம். சரிங்க, இப்போது சனி பயிற்சிக்கான பரிகாரங்களை பார்ப்போம். இப்போது எல்லா பரிகாரமுமே நான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் என்ன முடியுதோ அந்த பரிகாரங்களை செய்யுங்க. முதல்ல சனீஸ்வரன் கோயில், திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரரை முதல்ல போய் வணங்குங்க. ஏன் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கே அந்த தர்பாரணீஸ்வரர் தான், அந்த சிவபெருமான் தான் அவரோட பாவங்களை எல்லாம் போக்குனார். அதனால் ஃபஸ்ட்டு அந்த தர்பாரணீஸ்வரரை வணங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த சனீஸ்வரனை வணங்குங்க. அதுக்கப்புறம் கோளறு பதிகத்தை தினசரி படிங்க. அதே மாதிரி அருணகிரிநாதருடைய கந்த அலங்காரத்தை தினசரி படிங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். அவருக்கு வடமாலை சாத்தி வணங்குவதும் வெண்ணெய் சாத்தி வழிபாடுறதும் ரொம்பவே சிறப்புங்க. காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமி, அதே மாதிரி ராகு காலத்துலேயும் நம்ம கால பைரவரை வணங்குவது ரொம்பவே சிறப்பு. சனி மகா பிரதோஷம் அப்போது விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்புங்க. அதே மாதிரி ஆதரவற்றோருக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது, உதவிகள் செய்வது ரொம்பவே சிறப்பு. அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சனி பகவான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாருங்க. எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்குவது ரொம்பவே சிறப்பு. சித்தர்களுடைய கோயிலுக்கு போய் சித்தர் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. அதே போல் நம்ம சூரியனாரை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சனி பகவானோடைய தொல்லையிலேருந்து நம்ம கண்டிப்பாக மீண்டு வரலாம். இந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் முழு மனதோடும் மனதார நீங்கள் செஞ்சுட்டு வரும்போதும் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வரலாங்க. அதே போல் எல்லா கோள்களுக்கும் தலைவர் அப்படின்னு சொன்னால் அது சிவபெருமான் தான். ஆக சிவபெருமானை முழுமையாக மனதார வணங்கிட்டு வாங்க. எல்லா விதமான பிரச்சனையிலையும் இந்த சனி தரக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வந்துடலாங்க. நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி நன்றி நன்றி.